ஒரு நிமிஷம் இதை கற்பனை செய்து பாருங்களேன். இப்போ நாம் ஒரு தையல்காரர்கிட்ட போய் 1 மீட்டர் துணி வாங்குறோம் அப்படின்னா அந்த அளவுகள் ரொம்பவே துல்லியமாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இருக்கும். அல்லது 1 கிலோ தக்காளி வாங்குறோம்னா அது எப்போதுமே 1 கிலோ தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அது 1 கிலோ தான், இன்னைக்கும் அது 1 கிலோ தான். அந்த அளவுகளில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா அது ஒரு மாறாத பௌதீக உண்மை. அதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியும், அளக்க முடியும். அதனால தான் அந்த சிஸ்டமை, அந்த அமைப்பை நம்மால் முழுமையாக நம்ப முடியுது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிதி உலகத்துக்குள்ள குறிப்பாக பணத்தை பற்றி நாம் பேச ஆரம்பித்தா அந்த அளவுகோல் திடீர்னு உடைஞ்சிடுது. நாம் தினமும் காலையில் எழுந்து தலை குனிந்து உழைக்கிறோம், ஏதோ ஒரு சம்பளம் வாங்குகிறோம். 5 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் வாங்கிய சம்பளத்தை விட இன்னைக்கு உங்கள் சம்பளம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஏன் எப்போதுமே பணம் போதாதது போலவே நமக்கு தோணுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அன்னைக்கு உங்களால் வாங்க முடிந்த பல விஷயங்களை இன்னைக்கு அதே பணத்தை வச்சு வாங்க முடியலையே, ஏன்? இந்த ஆழமான பொருளாதார அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மணி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற அந்த 500 ரூபாய் நோட்டின் உண்மையான ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து மேய போகிறோம். இது ரொம்பவே அவசியமான ஒரு தேடல். ஏன்னா மனித சமூகம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அனைவருமே பணத்தை நோக்கி தான் ஓடுறாங்க. ஆனால் அந்த பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டால் 99% பேருக்கு அது தெரியறதில்லை இல்லையா? கரெக்ட், அவங்களுக்கு அது தெரியறதில்ல. நாம் பணத்தின் அடிப்படை அமைப்பையே இன்னைக்கு கேள்வி கேட்க போகிறோம். இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். மனித சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் பணமே கிடையாது. பண்டமாற்று முறை, அதாவது அந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்ததுன்னு நம்ம பள்ளியில் படிச்சிருக்கோம். ஆமாம், அதுதான் வரலாறு. அதாவது என்னிடம் அரிசி இருக்குது, உங்களிடம் மீன் இருக்குன்னா நாம் அதை அப்படியே மாற்றிப்போம். கேட்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்குல்ல, ஆனால் நடைமுறையில் அது ஒரு மிகப்பெரிய தலைவலி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் கொண்டு வர மீன் உங்களுக்கு தேவையாக இருக்கணும், அதே நேரம் நீங்கள் கொண்டு வர அரிசி எனக்கு தேவையாக இருக்கணும். அதாவது 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் தேவைப்படணும். எக்ஸாக்ட்லி. எனக்கு அரிசி வேண்டாம், கோதுமை தான் வேணும்னா அங்கே வியாபாரம் நடக்காது. இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒருவர் வைத்திருக்கிற பொருள் மற்றவருக்கு தேவைப்படணுங்கிறது எப்போதுமே சாத்தியமில்லை. அதனால தான் மனிதர்கள் வேறு ஏதாவது ஒரு பொதுவான அளவுகோலை தேட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் இதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அப்படி வந்தது தான் தங்கம், வெள்ளி எல்லாம். தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலகளாவிய மதிப்பு கொண்ட பொருட்களை பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவை அரிதானவை, சீக்கிரம் அழியாதவை. ஆனால் அதிலும் ஒரு நடைமுறை சிக்கல் வந்தது. பெரிய வியாபாரம் செய்யணும்னா மூட்டை மூட்டையாக தங்கத்தை சுமந்துக்கிட்டு போக முடியாது. திருடர்கள் பயம் வேற இருக்கும். அதனால தான் ஆரம்பகால வங்கிகள் அல்லது பொற்கொள்ளர்கள் ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. தங்கத்தை நீங்களே ஏன் சுமக்கிறீங்க? அதை எங்கள் பெட்டகத்தில் பாதுகாப்பாக வச்சுட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் தர்ற ஒரு காகித ரசீதை, ஒரு பேப்பர் ரெசிப்டை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. நீங்கள் அந்த ரசீதை யாரிடம் வேணாலும் கொடுக்கலாம். அந்த நபர் அதை எப்போ கொண்டு வந்தாலும் அதற்கான தங்கம் அவரிடம் ஒப்படைக்கப்படும். இதுதான் நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற காகித பணத்தின் உண்மையான ஆரம்பம். இருங்க, இங்கே தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. ஆரம்பத்தில் அந்த காகித ரசீதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. ஏன்னா அந்த காகிதத்தை கொடுத்தா அதுக்கு இணையான தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற கோல்டு பேக்டு உத்தரவு இருந்தது. ஆனால் இன்னைக்கு என் பர்ஸில் இருக்கிற அந்த 500 ரூபாய் நோட்டு எந்த ஒரு தங்கத்தாலும் மதிப்பிடப்படுவதில்லையே. அரசாங்கம் இது 500 ரூபாய் அப்படின்னு ஒரு தாளில் அச்செடுத்து தருது. அப்படி என்றால் இன்னைக்கு இந்த காகிதத்துக்கு எங்கே இருந்து மதிப்பு வருது? இது என்ன ஒரு கூட்டு மனப்பிழையா? அதாவது ஒரு கலெக்டிவ் இல்யூஷன்? நாம் அனைவரும் சேர்ந்து நம்புவதால் மட்டுமே இது வேலை செய்தா? அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது முழுமையாக ஒரு கூட்டு மனப்பிழை தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பணத்துக்கும் உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையவே கிடையாது. இதை ஃபியாட் கரன்சி அப்படின்னு அழைப்பாங்க. அரசாங்கம் முத்திரையிட்டு இது பணம் அப்படின்னு உத்தரவிடுது. மக்கள் அனைவரும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் அந்த 500 ரூபாய் நோட்டை நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மொத்த பொருளாதாரமும் இயங்குது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் தலை சுத்திர வைக்குதுல்ல? பணங்கிறதுன்னு தங்கம் போன்ற ஏதோ ஒரு பொருளின் மதிப்பு கிடையாது, அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னா இன்னொரு முக்கியமான கேள்வி வருதே. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு யார் நிர்வகிக்கிறாங்க? வெறும் நம்பிக்கை தான்னா அரசாங்கம் மட்டுமே நினைச்சா எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை அச்சடிக்க கொடுத்து வறுமையை ஒழிச்சிடலாமே. ஏன் அதை செய்வதில்லை? பணத்தை அரசாங்கம் மட்டும்தான் உருவாக்குதா? இங்கே தான் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் இருக்கு. பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது போல புழக்கத்தில் இருக்கிற அனைத்து பணத்தையும் அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ அச்சடிக்கிறது கிடையாது. அப்போ யார் பண்றா? பொருளாதாரத்தில் இருக்கிற பெரும் அளவிலான பணத்தை உருவாக்குறது சாதாரண கமர்ஷியல் வங்கிகள் தான். இருங்க, வங்கிகள் அப்படிங்கிறவை பணத்தை பாதுகாப்பாக வைக்கிற ஒரு லாக்கர் தானே.
நாம வங்கியில ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் செஞ்சா என் கணக்குல 10,000 இருப்பதாகவும் அந்த பணம் வங்கியின் பெட்டகத்துல எனக்காக காத்திருப்பதாகவும் தான் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. இது பலருக்கும் புரியாத ஒரு ரகசியம். நீங்க வங்கியில 10,000 ரூபாய் டெபாசிட் செஞ்சா வங்கி அந்த பணத்தை அப்படியே ஒரு பெட்டியில பூட்டி வைக்கிறது இல்ல. இந்த சிஸ்டமை ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிறது. நீங்க கொடுத்த 10,000 ரூபாயில ஒரு சிறு பகுதியை மட்டும், உதாரணமா ஒரு 1000 ரூபாயை மட்டும் தன்னிடம் இருப்பாக வச்சுக்கிட்டு மீதி 900 ரூபாயை வேற ஒருத்தருக்கு கடனா கொடுத்துரும். இப்போ உங்க மொபைல் பேங்கிங் ஆப்பை திறந்து பார்த்தா உங்க கணக்குல அந்த 10,000 அப்படியே இருக்கும். ஆனா நிஜத்துல அந்த 900 ரூபாய் கடன் வாங்கியவர் கையிலயும் இருக்கும். இது எப்படி சாத்தியம்? உங்க மொபைல் ஆப்ல நீங்க பார்க்கறது நிஜமான பணம் அல்ல. அது வெறும் ஒரு டிஜிட்டல் பதிவு, ஒரு டிஜிட்டல் லெட்ஜர் மட்டுமே. அதாவது நீங்க கேட்டா நான் 10,000 ரூபாய் தர கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு வங்கி உங்களுக்கு காட்டுற ஒரு உத்தரவாதம் தான் அது. ஆனா நிஜத்துல அந்த பணம் கடன் வாங்கியவர் கைக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கடன் வாங்கிய நபர் ஒரு பைக் ஷோரூமுக்கு சென்று அந்த 900 ரூபாயை கொடுத்து ஒரு பைக் வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஷோரூம் ஓனருக்கு அந்த பணம் போகுது. இப்போ அந்த இரண்டாவது வங்கியும் அதே வேலையை தான் செய்யும். அந்த 900 ரூபாயில 10% வச்சுக்கிட்டு மீதி 8,100 ரூபாயை வேற ஒருத்தருக்கு கடனா கொடுக்கும். அடடா, திரும்பவும் கடனா? ஆமா, அந்த பணம் மீண்டும் இன்னொரு பிசினஸ் செய்யற நபர் கைக்கு செல்லும். அவர் அதை இன்னொரு வங்கியில போடுவாரு. அது மீண்டும் கடனாகும். இப்படி கடன்கள் மூலமாகவே ஆரம்பத்துல நீங்க கொடுத்த அந்த ஒற்றை 10,000 ரூபாய் பொருளாதார அமைப்பிற்குள் பல சுற்றுகள் சுற்றி 50,000 ரூபாயாகவோ அல்லது 1,00,000 ரூபாயாகவோ பெருகிடுது. இதைத்தான் மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு கூறுவாங்க. பேங்க் சிஸ்டம் மூலமா பணம் இப்படிதான் உருவாக்கப்படுது. அப்படியே பார்த்தா எந்த வங்கியிடமோ அவங்க கணக்குல காட்டுறது போல பணம் முழுமையா இருக்கிறது இல்லையா? இது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? ஒருவேளை பணத்தை டெபாசிட் செஞ்ச அனைவரும் ஒரே நேரத்துல வங்கிக்கு சென்று என் பணத்தை இப்பவே கொடு அப்படின்னு கேட்டா, திரும்ப கேட்டா என்ன ஆகும்? வங்கியால கண்டிப்பா கொடுக்க முடியாது. இதைத்தான் பொருளாதாரத்துல பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2008 உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி வந்தப்போ பல மேற்கத்திய வங்கிகளுக்கு இதுதான் நடந்தது. எல்லாரும் ஒரே நேரத்துல பணத்தை கேட்டா வங்கி அமைப்பு சீட்டுக்கட்டு போல சரிந்துவிடும். ஏன்னா பெரும்பாலான பணம் உருவாவதே கடன்கள் மூலமா தான். அதனால தான் பணத்தின் மீதான மக்களோட நம்பிக்கை உடையும் போது வங்கிகள் திவால் ஆகுது. சரி, பொருளாதாரத்தை வளர்க்க வங்கிகள் இப்படி தொடர்ந்து பணத்தை உருவாக்கி கொண்டே போகலாம். இதனால நமக்கு என்ன பாதிப்பு? நிறைய பணம் புழக்கத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தோணலாம். ஆனா இல்ல, அங்கதான் ஒரு அமைதியான திருடன் நம்ம பாக்கெட்டுக்குள்ள நுழையிறான். பணத்தை உருவாக்கலாம், ஆனா எந்த அளவுக்கு பொருட்கள் உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு தான் பணமும் இருக்கணும். பணத்தின் அளவு மட்டுமே அதிகமாகிக்கொண்டே போனா அது உங்க உழைப்பின் மதிப்பை திருடிடும். அதைத்தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையை நாம செய்திகள்ல அடிக்கடி கேட்குறோம். இதை ஒரு சின்ன உதாரணம் வச்சு ரொம்ப எளிமையா பார்ப்போம். நான் ஒரு கற்பனை கிராமத்தை உருவாக்குறேன். அதை ஒரு மாம்பழ கிராமம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த கிராமத்துல ஒட்டுமொத்தமா ஒரு 10 மாம்பழங்கள் மட்டுமே காய்த்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட தற்போதைக்கு ஒரு 100 ரூபாய் மட்டுமே புழக்கத்தில் இருக்கு. அப்படி என்றால் ஒரு மாம்பழத்தின் விலை சராசரியா 10 ரூபாயா இருக்கும். சரியா போகுது. இப்போ அந்த கிராமத்துல பணப்புழக்கம் அதிகரிக்குதுன்னு வச்சுப்போம். வங்கிகள் அதிக கடன்களை கொடுக்குது அல்லது அரசாங்கம் புதிய பணத்தை அச்சிட்டு மக்கள் கிட்ட கொடுக்குது. இப்போ அந்த கிராம மக்கள் கிட்ட மொத்தம் 1000 ரூபாய் இருக்கு. ஆனா மரத்துல காய்த்திருக்கிற மாம்பழங்களின் எண்ணிக்கை என்னவோ அதே 10 தான். மாம்பழங்கள் அதிகரிக்கல, ஆனா மக்கள் கிட்ட இருக்கிற பணம் 10 மடங்காயிடுச்சு. இப்போ மாம்பழம் விற்கிற விவசாயி என்ன செய்வார்? மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கிறத அவர் பார்த்துருவார். எல்லாரும் அந்த 10 மாம்பழங்களை வாங்க போட்டி போடுவாங்க. அதனால அவர் மாம்பழத்தின் விலையை ஏற்றிடுவார். ஒரு மாம்பழம் 100 ரூபாய் ஆயிடும். இதுதான் பணவீக்கத்தின் துல்லியமான மெக்கானிசம். மாம்பழத்தின் தரம் மாறல, அளவு மாறல, ஆனா அதை வாங்குவதற்கான பணத்தின் அளவு அதிகமாகிவிட்டதால் விலை உயர்ந்துடுச்சு. இதுதான் நிஜ உலகிலும் நடக்குது. பொருட்கள் அதிகமா உற்பத்தி ஆகல, ஆனா பணம் மட்டும் அதிகமா இருக்கு. சந்தையில் ரியல் எஸ்டேட், தங்கம், மளிகை பொருட்கள் என எல்லாவற்றின் விலையும் உயர்வதற்கு இதுதான் முக்கிய காரணம். பொருட்கள் வளரல, ஆனா அதை துரத்தும் பணத்தின் அளவு பெருகிடுச்சு. இதை நினைக்கும் போது உண்மையிலேயே திகைப்பா இருக்குல்ல. நம்மள பலரும் போன வருஷம் என் சம்பளம் 50,000, இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு 60,000 ஆகிடுச்சு அப்படின்னு எண்கள் அதிகரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம். ஆனா அது ஒரு பெரிய மாயை. அதே மாம்பழ கிராமத்தின் கதையை வச்சு பார்த்தா சந்தையில் அளவுக்கு அதிகமா பணம் உருவாக்கப்படும் போது நம்ம சம்பளம் உயர்ந்தாலும் நம்மால முன்பு வாங்கிய அதே அளவு பொருட்களை இப்போ வாங்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க பணம் எண்களில் வளருது, ஆனா அதோட மதிப்பு அமைதியா சுருங்குது அப்படின்னு. உங்க சம்பளத்தில் இருக்கிற எண்கள் பெரிதாகிடுச்சே தவிர உங்களுடைய வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிடுச்சு. நீங்க எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும் சிறுக சிறுக பணத்தை சேமித்தாலும்
பணவீக்கம் உங்களை அறியாமலே உங்க சேமிப்பின் மதிப்பை திருகிக் கொண்டே இருக்கு. இது ஒரு ரொம்பவே ஒரு நியாயமற்ற ஒரு சிஸ்டமா இருக்கே. ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் ஒவ்வொரு நாளும் உழைச்சு தன் பணத்தை பேங்க்ல சேர்த்து வைக்கிறான். ஆனா அந்த பணத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகுது. இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் மட்டும் எப்படி மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆகுறாங்க? இந்த அமைப்பில் அவங்க மட்டும் எப்படி தப்பிக்கிறாங்க? அங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பணத்திற்காக வேலை செய்கிறாங்க. அவங்க பணத்தை கையில் வைத்திருக்க விரும்புகிறாங்க. ஆனால் பணக்காரர்கள் பணத்தின் இந்த ரகசியத்தை புரிந்தவங்க. அவங்களுக்கு தெரியும், பணத்தை கையில் வச்சிருந்தா அது பணவீக்கத்தால் கரைந்து போகும்னு. அதனால அவங்க பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. அது எப்படி? அவங்க பணத்தை ஒருபோதும் பணமாக வைத்திருக்கிறது இல்லை, அதை சொத்துக்களாக, அதாவது அசெட்ஸாக மாற்றிடுறாங்க. நிலம், ரியல் எஸ்டேட், நிறுவனங்களின் பங்குகள், பிஸ்னஸ் என முதலீடு செய்கிறாங்க. நாம் முன்பு பார்த்த அந்த மாம்பழ கிராமத்தின் கதையே எடுத்துக்கோங்க. பணக்காரர்கள் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது இல்லை, அந்த மாம்பழம் மரத்தையே வாங்கிடுறாங்க. இதில் உள்ள தர்க்கத்தை கவனிங்க. சந்தையில் வங்கிகளால் புதிய பணம் உருவாக்கப்படும் போது அந்த பணம் எங்கு செல்லும்? அது சொத்துக்களை நோக்கி தான் பாயும். நீங்கள் நிலம் வைத்திருந்தால் சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது உங்கள் நிலத்தின் விலை தானாக உயரும். அப்போ கையில் பணமாக வச்சிருந்தா மட்டும்தான் மதிப்பு குறையும்? கண்டிப்பா. பணக்காரர்கள் கடனை வாங்குறாங்க, ஏன்னா கடன் மதிப்பு பணவீக்கத்தால் குறையும். அந்த கடனை வைத்து சொத்துக்களை வாங்குறாங்க. சொத்து மதிப்பு பணவீக்கத்தால் கூடும். அவங்க தூங்கி கொண்டிருக்கும் போது கூட இந்த சிஸ்டம் அவங்களை பணக்காரர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கு. அதாவது நடுத்தர மக்கள் சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யலைன்னா பணம் வராது. ஆனால் செல்வந்தர்களோ தாங்கள் நேரடியாக உழைக்காத நேரத்திலும் தங்களுக்கான செல்வம் உருவாகி கொண்டே இருக்கும் ஒரு முதலீட்டு அமைப்பை உருவாக்குறாங்க. இது வியப்பல்ல, இதுதான் நிதி அறிவு, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி. கடின உழைப்பு மட்டுமே ஒருவரை பணக்காரராக்கிடாது. அப்படி பார்த்தா வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்கும் சாதாரண தொழிலாளி தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கணும். ஆனால் இங்கே பணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற புரிதல் தான் ஒருவரை செல்வந்தராக்குது. இதையெல்லாம் பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கமும் கோபமும் வருது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் அனைவரும் வாழ்க்கையின் மிக முக்கியமான 15-20 வருஷங்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் செலவழிக்கிறோம். அங்கே நமக்கு அல்ஜீப்ரா, பித்தாகரஸ் தேற்றம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என என்னென்னவோ கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியாக நீங்கள் எப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டு வாடகையை கொடுத்தீங்க? ஒருபோதும் இல்லை. அது நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுறதே இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு தினமும் தேவைப்படும் வரி, முதலீடு, கடன், பணவீக்கம் மற்றும் நாம் இப்போ இவ்வளோ நேரம் பேசின அந்த அசெட் பில்டிங் பற்றியெல்லாம் எந்த பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதே இல்லையே. நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே பள்ளியில் இவ்வளோ வருஷம் உழைக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை எப்படி தக்க வைப்பது, எப்படி வளர்ப்பது அப்படிங்கிறத பற்றி 1 மணி நேரம் கூட நமக்கு சொல்லித்தரப்படுவதில்லையே. ஏன்? இது ரொம்பவே ஒரு கசப்பான உண்மை. ஏன்னா நம்மளுடைய கல்வி முறை என்பது இந்த சிஸ்டத்தை நடத்துவதற்கான தொழிலாளர்களை, ஒர்க்கர்ஸை உருவாக்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் அனைவரும் இந்த அமைப்பிற்குள் எப்படி வேலை செய்யணும்னு மட்டுமே கற்றுக்கொள்ளணும். அதாவது ஒரு வேலையை வாங்கி சம்பளம் பெற்று வரி கட்டி கடனை அடைக்கணும் அப்படின்னு தான் பயிற்றுவிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த இயந்திரமே எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க கூடாது என்பதில் இந்த சிஸ்டம் ரொம்ப கவனமாக இருக்குது. ஒரு தொழிற்சாலையின் இயந்திரத்தில் ஒரு சிறிய பல்லாக, ஒரு காகாக எப்படி இயங்குவது அப்படின்னு சொல்லித்தராங்க. ஆனால் அந்த இயந்திரத்தையே எப்படி உருவாக்குவது அல்லது கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி தர்றதில்லை. எக்ஸாக்ட்லி. பணத்தை பற்றிய இந்த அறியாமையே உலகத்தின் மிகப்பெரிய வறுமை. பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமல் மக்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்தை துரத்தி கொண்டே இருக்காங்க. பணத்தை ஏதோ ஒரு மாயப்பொருளாக பார்க்குறாங்க. உண்மையிலே இது ஒரு ஆழமான விழிப்புணர்வை தரும் விஷயம். இன்னைக்கு நாம் பேசுனது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா இதுதான் உண்மை. பணம் என்பது இன்றைக்கு தங்கம் அல்ல, அது வெறும் நம்பிக்கை. வங்கிகள் பணத்தை பெட்டகத்தில் பூட்டி வைக்கிறதில்ல, அவை கடன்கள் மூலம் புதிய பணத்தை சந்தையில் உருவாக்குது. அதே போல பணவீக்கம் என்பது மாம்பழ கிராமத்தின் கதையை போல உங்கள் பணத்தின் மதிப்பை அமைதியாக குறைக்குது. மற்றும் செல்வந்தர்கள் பணத்தை அப்படியே வைத்திருக்காமல் தங்களுக்கு பணம் மீட்டி தரும் சொத்துக்களா மாத்துறாங்க. இந்த தெளிவு கிடைச்ச பிறகு அடுத்த முறை நீங்க ஒரு 500 ரூபாய் நோட்டை உங்க கையில பார்க்கும்போது அதை ஒரு சாதாரண காகிதமா பார்க்க மாட்டீங்க. அந்த காகிதத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா அது மனிதர்கள் அனைவரும் நம்பும் ஒரு நம்பிக்கை, ஒரு உளவியல் கட்டமைப்பு, ஒரு அதிகார அமைப்பு. பணத்தின் மீது கோபப்படுவதோ அல்லது அதை வெறுப்பதோ எதற்கும் தீர்வாகாது. பணம் என்பது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. அது வெறும் ஒரு கருவி, ஒரு டூல். அந்த கருவி எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அதை தனக்காக சரியாக பயன்படுத்துவான். புரியாதவன் அதை தன் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருப்பான். மிக சரியான வரிகள். இந்த ஆழமான வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இறுதியாக ஒரு சிந்தனைக்கான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இதுவரை பேசினதெல்லாம் சரி, ஆனால் உங்களின் சொந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? கொஞ்ச நேரம் ஒதுக்கி சிந்திச்சு பாருங்க. நீங்கள் பணத்துக்காக போராடி வேலை செய்கிறீங்களா அல்லது உங்கள் பணம் உங்களுக்காக போராடி வேலை செய்யுதா? இந்த முக்கியமான கேள்வியோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறோம். நீங்களே இதற்கான விடையை தேடி பாருங்க. உங்கள் நிதிக்கான கட்டமைப்பை மாற்றுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.